நம்ம ஒதுக்கி வைக்கிற இந்த சுண்டைக்கால எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த சுண்டைக்காய் துவையல்ல ஒரு சொட்டு கூட கசப்பே இல்லாம எப்படி ருசியா செய்றதுன்னு பார்க்கலாமா? சட்டியில எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்ச 250 கிராம் சுண்டைக்காவ நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், குட்டி சைஸ் அளவுக்கு புளிய சேர்த்து அதையுமே கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு 5, 6 வரமிளகாவை சேர்த்து அதையுமே நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. டிகே ஃபுட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் தோசை மிக்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் கம்பு, ராகி, கருப்புளுந்து இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இதை தவிர்த்து அவங்கக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அவங்களோட பேஜை நான் டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.